திருச்செந்தூர் முருகன் கோவிலில் விரைவு தரிசனம் செய்ய அமைச்சரிடமே 4000 ரூபாய் முறைகேடாக பணம் பெற்று கையும் களவுமாக சிக்கிய அர்ச்சகர் பூஜை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. அர்ச்சகர் மட்டுமின்றி முடிக்காணிக்கை செலுத்தும் இடத்திலும் பணம் பெற்ற இருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அமைச்சரின் இந்த திடீர் ஆய்வின் பின்னணி என்ன? திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சாதாரண உடையில் முகக்கவசம் அணிந்தபடி அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் திடீர் ஆய்வில் ஈடுபட்டார். அப்போது சாமி தரிசனம் செய்ய வரிசையில் காத்திருந்த அவரிடம் அர்ச்சகர் ஒருவர் ஒரு நபருக்கு தலா 1000 ரூபாய் என 4 பேருக்கு 4000 ரூபாய் கொடுத்தால் விரைவு தரிசனத்திற்கு அழைத்து செல்வேன் என கூறியதாகவும் தனது உதவியாளரின் ஜிபே மூலம் 4000 ரூபாய் பணத்தை அவர் செலுத்தியதாகவும் கூறப்படுகிறது. பின்னர் அவர் அமைச்சர் என தெரிய வந்த நிலையில் பணம் பெற்ற அர்ச்சகர்கள் உட்பட சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் அனைவரும் கையும் களவுமாக சிக்கியுள்ளனர். இதையடுத்து சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மற்றும் அர்ச்சகர்களிடம் மன்னிப்பு கடிதம் பெறப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களிடமிருந்து விளக்க கடிதம் பெறப்பட்டதாக அமைச்சர் ரமேஷ் தெளிவுபடுத்தினார். இதில் குற்றம் சாட்டப்பட்ட அர்ச்சகர் தன்னார்வலராக பணியாற்றியதால் பூஜை செய்ய தடை விதிக்கப்பட்டதோடு கட்டணமில்லா முடிக்காணிக்கை செலுத்த பணம் வசூலித்த காவலாளிகள் ஒப்பந்த பணியாளர்கள் என்பதால் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதாக விளக்கம் அளித்துள்ளார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து கோவில் வளாகம், அன்னதான கூடம், முடிக்காணிக்கை செலுத்தும் இடம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட அவர் பக்தர்களிடம் விதிமுறைகளை மீறி பணம் வசூலித்தது உட்பட பல குறைகளை கேட்டறிந்ததாக கூறப்படுகிறது. ஏற்கனவே திருச்செந்தூர் முருகன் கோவிலில் விரைவு மற்றும் சிறப்பு தரிசனத்திற்கு முறைகேடாக பணம் வசூலிக்கப்படுவது தொடர்பாக தொடரப்பட்ட பொதுநல வழக்கில் பக்தர்களிடம் முறைகேடாக பணம் வசூலிக்கும் நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது.